ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்த்துருவோம். நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,757ன்றது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி இப்போ இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. நாளைக்குமே ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நெகட்டிவ் நியூஸ் நிறைய இருக்குது. இந்த வார் வந்து சிவியராக போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போர் பதற்றம் காரணமாக இப்போயுமே நம்ம வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 34 பாயிண்ட் வந்து ஒரு கேப் டவுனாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நாஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து அரௌண்டு வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,757க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன லெவல்ஸ் சூப்பராக ஒர்க்காக இருந்தது. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்க மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே நம்ம தந்துட்டுருக்கோம். இப்போ நாளைக்கு வந்து 24,757க்கு கீழே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,712, செகண்ட் சப்போர்ட் 24,641, தேர்ட் சப்போர்ட் 24,570. இதுதான் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஃபர்தராக வந்து டவுன் சைடு போகுது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம வந்து ஃபர்தர் அப்டேட் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் கீழே வருதுன்னா இந்த லாஸ்ட் டே வந்து லோ 24,500, ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டிக்கான நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கான சப்போர்ட். இப்போ மேஜராக வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது. அந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் 24,830, அது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,872. செகண்ட் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,944. ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகுதுன்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கன்சால்டேஷன் ஜோனை பார்த்துருவோம். இப்போ 24,757க்கும் 24,828க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அந்த கன்சால்டேஷன் ஜோனில் ரொம்ப நாளையாக நின்றுது. ஆனால் மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு கன்சால்டேஷன் ஜோனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஆனால் எப்போதுமே வந்து மேஜராக வந்து வெள்ளிக்கிழமை ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குன்றது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி போணுச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். செகண்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கோம். இன்றைக்கி சூப்பராக பேங்க் நிஃப்டி நம்மளோட நேற்று சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா ஒர்க்காக இருந்தது. மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு 55,700ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுறதுனா 55,865ன்றது செகண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 55,963. இது வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் போகும். இது அதுக்கு அடுத்தது வந்து வேறு ஏதாவது மேலே வந்து பாசிட்டிவ் நோட் ஒரு போகுது அப்படின்ற பட்சத்துக்கு நாளைக்கு நம்ம வந்து லைவில் கொடுப்போம் மார்க்கெட் லெவல்ஸில். இப்போ வந்து மேஜராக கூட சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,448ன்றது மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 55,291, செகண்ட் சப்போர்ட்டு 55,035, தேர்ட் சப்போர்ட்டு 54,777. இதெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டிக்கான நெகட்டிவ் சென்டிமெண்ட் போணுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட். இப்போ கன்சால்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு 55,448க்கும் 55,705க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஜோனாக இருக்கும். அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட மிட் லைனே பார்த்தீங்கன்னா 55,550. இப்போ இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை மிட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டோ இல்லை மேஜர் சப்போர்ட்டுக்கோ போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் போட்டதுக்கு வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம், கம்பைன்டு இண்டிகேட்டர். இந்த கம்பைன்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பேஸில் காமிக்கும். ஸோ இந்த கம்பெனி இண்டிகேட்டர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கிளைண்ட் ஐடி எனக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இண்டிகேட்டருக்கான கோடு வந்து நம்ம சென்ட் பண்ணி விடுவோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லாவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது சொன்ன லெவலில் ஒர்க்காக இருந்தது. நாளைக்கு மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 26,240ன்றது மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது மேஜர் சப்போர்ட் கிட்ட தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,167, செகண்ட் சப்போர்ட் இந்த டேவோட லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா 26,049, தேர்ட் சப்போர்ட்டு 26,000. இதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு. அதே மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 26,358. செகண்ட் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 26,431. ஸோ இதையும் பாசிபிலிட்டிஸ்லாம் கிடையாது மேலே போகிறதுக்கான. அதனால் பார்ப்போம் நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு 26,431. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,358க்கும் 26,240க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். மிட் லைனை பொறுத்தளவுக்கு
உங்களுக்கு 26,285. இப்போ இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா மேஜர் சப்போர்ட்டுக்கோ இல்லை மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஒர்க் ஆகுன்றது 100% அசூரன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 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 இது பண்ணிக்கங்க, உங்களோட ஓன் அனலைசிஸ் படி எடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸராக கன்சல்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் பேப்பர் ட்ரேடுக்கோ இல்லை பேக் டெஸ்ட்டுக்கோ யூஸ் பண்ணிக்கிங்க. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்பைன்டு இன்டிகேட்டர் கோடு வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்டில் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ நம்பா.